மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 24 டெல்லி சுல்தானியம் அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மம்லுக் என்பதன் பொருள். மம்லுக் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ அரசர், பி அதிகாரம், சி அடிமை, டி ஆட்சி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அடிமை அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா சரியான பதில். மம்லுக் அப்படின்றதன் பொருள் என்னென்னா அடிமை. இது ஒரு அரேபிய சொல், சரிங்களா? அரேபிய சொல்லில் தான் பார்த்திங்கன்னா மம்லுக் அப்படின்றது அடிமை அப்படின்றது பொருள். மம்லுக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். இது அடிமை வம்சம்னு சொல்லலாம், இல்லைனா மம்லுக் வம்சம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல். ஆப்ஷன் ஏ மம்லுக், பி பண்டகன், சி இக்தா, டி தசுக். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பண்டகன். ஆப்ஷன் பி பண்டகன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பாரசீக சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே அரேபிய சொல்னா மம்லுக் அப்படின்றது சரியான பதில். பாரசீக சொல் அப்படின்றதுனால பண்டகன். ஓகேங்களா? இக்தா அப்படின்றது பார்த்திங்கன்னா நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, போலோ விளையாட்டின் போது இறந்த அரசர். போலோ விளையாட்டின் போது இறந்த அரசர். ஆப்ஷன் ஏ முகமது கோரி, பி குத்புதீன் ஐபக், சி இல்துமிஷ், டி பால்பன். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபக். போலோ விளையாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா குதிரையின் மேலே சவாரி செஞ்சு அந்த மாதிரி விளையாட்டு தான். அந்த விளையாட்டுக்கும் போது பார்த்திங்கன்னா குதிரையிலிருந்து தவறி விழுந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்து குத்புதீன் ஐபக் பார்த்திங்கன்னா 1210 இயற்கை எய்திருப்பார். சரிங்களா? அப்போது போலோ விளையாட்டின் போது இறந்த அரசர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அவர் இறந்ததுக்கு அப்புறமா 1210 அப்புறமா அவருடைய மருமகனான இல்துமிஷ் அடுத்த அரசராக பதவி வகிச்சிருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பொறுத்துக. இந்த சைடு பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தை சார்ந்த அரசர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரிலேட்டடானது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ குத்புதீன் ஐபக் எடுத்துக்கிட்டோம்னா குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பார். பட் 2 ஆப்ஷன் வருதே நீங்கள் பார்க்கலாம். பட் சகல்கானி அப்படின்றது இல்துமிஷ்க்கு மட்டும்தான் பொருந்தும். சகல்கானி அல்லது 40 அப்படின்ற 40 பேர் கொண்ட குழுவை மங்கோலிய படையெடுப்புக்கு எதிராக திரட்டியிருப்பார். அது இல்துமிஷ். அதனால் இல்துமிஷ்க்கு சகல்கானி போனதுனால குத்புதீன் ஐபக்கு தான் பார்த்திங்கன்னா குதுப் மினார். பால்பன் அப்படின்றது பார்த்திங்கன்னா துக்ரில் கான். பால்பன் வங்காள ஆளுநரான துக்ரில் கானை கைது செய்து கொலை செய்தார். எதுக்காக அப்படின்னா தன்னுடைய அரசாணையை மதிக்காமலும் அவர் தனியாக செயல்பட்டதுனாலையும் பார்த்திங்கன்னா பால்பன் துக்ரில் கானை கைது செய்து கொலை செய்திருப்பார். ரஷ்யா அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இல்துமிஷோட மகள். இவங்களுடைய எத்தியோப்பிய அடிமை தான் ஜலாலுதீன் யாகூத். ஜலாலுதீன் யாகூத். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா 4312 ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 4312. அடுத்தது அமீர் குஷ்ருவை ஆதரித்த அரசர். அமீர் குஷ்ருவை ஆதரித்த அரசர். ஆப்ஷன் ஏ ஐபக், பி இல்துமிஷ், சி ரஷ்யா, டி பால்பன். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பால்பன். அமீர் குஷ்ரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு பாரசீக கவிஞர். ஓகேங்களா? பாரசீக கவிஞர். இவரை ஆதரித்த அரசர் யாருன்னா கியாசுதீன் பால்பன். அடுத்த கொஷின், நிலவரியை தானியங்களாக வாங்கிய அரசர். நிலவரியை தானியங்களாக வாங்கிய அரசர். ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி, பி முகமது பின் துக்ளக், சி கியாசுதீன் துக்ளக், டி பால்பன். இதுக்கான சரியான பதில் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் தன்னுடைய அரசாணையில் பார்த்திங்கன்னா நிலங்களை நில அளவை முறையில் கரெக்டாக அளந்து அதுக்கான நிலவரியை வாங்கினார். அந்த நில வரியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தானியங்களையே வரியாக வாங்கியிருப்பார். அதை சேகரித்து வச்சு தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு சமைப்பதற்காக கொடுத்துருப்பாரு. இதே முகமது பின் துக்ளக் பார்த்தோம் அப்படின்னா நிலவரியை பணமாக வாங்கியவர் பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், துக்காபாத் என்னும் நகரத்தை உருவாக்கியவர்.
துக்லக்காபாத் என்னும் நகரத்தை உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி கியாசுதீன் துக்லக், ஆப்ஷன் சி முகமது பின் துக்லக், ஆப்ஷன் டி ஃபெரஷா துக்லக். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கியாசுதீன் துக்லக். துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவரும் கியாசுதீன் துக்லக் தான். துக்லக்காபாத் அப்படின்ற நகரத்தை உருவாக்கியதும் வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் துக்லக் தான். இவருடைய மகன் ஜூனா கான், இவர் தான் தன்னுடைய பெயரை முகமது பின் துக்லக் அப்படின்னு மாற்றியிருந்திருப்பார். இவர் போர் செய்து கொண்டு வந்த பெரும் செல்வத்தின் காரணமாக தான் துக்லக்காபாத் அப்படின்ற ஒரு நகரம் டெல்லிக்கு அருகில் வந்துட்டு உருவாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தேவகிரியை தௌலதாபாத் என பெயர் மாற்றிய அரசர்? தேவகிரியை தௌலதாபாத் என பெயர் மாற்றிய அரசர்? ஆப்ஷன் ஏ கியாசுதீன் துக்லக், பி முகமது பின் துக்லக், சி ஃபெரஷா துக்லக், டி யாரும் இல்லை. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி முகமது பின் துக்லக் அப்படின்றதான் சரியான பதில். தேவகிரியை தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்த அரசர் முகமது பின் துக்லக். அதாவது டெல்லி சுல்தானியனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைநகர் டெல்லியாக தான் இருக்கும். டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தனது தலைநகரை மாற்றியவர் யார் அப்படின்னாலும் முகமது பின் துக்லக் தான். தேவகிரிக்கு மாற்றியதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாற்றிருப்பார். சரிங்களா? பட் இருந்தாலும் உள்கட்ட பூசல்கள் காரணமாக மீண்டும் தலைநகர் வந்து டெல்லிக்கே மாற்றப்பட்டிருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தைமூர் படையெடுப்பு. தைமூர் படையெடுப்பு ஆப்ஷன் ஏ 1388, பி 1398, ஆப்ஷன் சி 1408, ஆப்ஷன் டி 1418. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1398 அப்படின்றது தான் சரியான பதில். தைமூர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியை ஃபஸ்ட்டு படையெடுத்து வந்திருப்பாங்க. சரிங்களா? டெல்லியை தாக்கியிருப்பாங்க, பெரும் செல்வத்தை வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. தைமூர் அப்படின்றவங்க யாருன்னா சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்தவர்களை தான் தைமூர் அப்படி இல்லைன்னா தாமர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியை வந்து சூறையாடினது பிறகு பஞ்சாபையும் வந்துட்டு அவங்க சூறையாடி இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். சையது வம்சத்தை தோற்றுவித்தவர்? சையது வம்சத்தை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன், ஆப்ஷன் பி கிசிர் கான், ஆப்ஷன் சி ஜூனா கான், ஆப்ஷன் டி குலகு கான். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கிசிர் கான். கிசிர் கான் அப்படின்றவர் தான் சையது வம்சத்தை தோற்றுவித்தவர். தைமூர் தாம் கைப்பற்றிய பகுதிகளான டெல்லி, மீரட், பஞ்சாப் இந்த பகுதிகளுக்கு ஒரு பிரதிநிதியாக நியமித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிசிர் கான். சரிங்களா? இவர் 1414 வந்து பார்த்திங்க அப்படின்னா சையது வம்சத்தை வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா? இதில் ஜூனா கான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது பின் துக்லக். குலகு கான் அப்படின்றவர் யாருன்னா செங்கிஸ்கானுடைய பேரன். செங்கிஸ்கான் மங்கோலிய படையெடுப்பு படுத்தோம் இல்லைங்களா, அதில் செங்கிஸ்கானுடைய பேரன் தான் வந்து பார்த்திங்கன்னா குலகு கான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வேளாண்மைக்கு முன்னுரிமை கொண்டு வந்த அரசர்? வேளாண்மைக்கு முன்னுரிமை கொண்டு வந்த அரசர்? ஆப்ஷன் ஏ பஹலுல் லோடி, ஆப்ஷன் பி ஃபெரஷா துக்லக், ஆப்ஷன் சி முகமது பின் துக்லக், ஆப்ஷன் டி இல்துட்மிஷ். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஃபெரஷா துக்லக். ஃபெரஷா துக்லக் தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு மேம்பாட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதாவது வேளாண்மை கடன் தள்ளுபடி, நீர்நிலைகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துதல் அப்படின்ற வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசராக ஃபெரஷா துக்லக் இருந்திருக்காரு. சரிங்களா? இதே முகமது பின் துக்லக் வந்து பார்த்திங்கன்னா இவரால் வேளாண்மை ஒரு படி கீழே இறங்குனுச்சுன்னே சொல்லலாம். நிலவரியை வந்துட்டு பார்த்திங்கன்னா பணமாக வாங்குறதுனால மக்களால் கொடுக்க முடியாமல் வேளாண்மையே நிறுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் பஞ்சங்கள் வந்துட்டு நிறைய வந்திருக்கு இவருடைய ஆட்சி காலத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். மாலிக் கபூர் எந்த அரசரின் தலைமை தளபதி? மாலிக் கபூர் எந்த அரசரின் தலைமை தளபதி? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஆரம் ஷா, ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி ஆலம் ஷா, ஆப்ஷன் டி இப்ராஹிம் லோடி. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி அப்படின்றது தான் சரியான பதில். மாலிக் கபூர் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜினுடைய தலைமை தளபதி. இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்புலம் நோக்கி வந்துட்டு படையெடுப்பு செஞ்சுருப்பார் 1310லலாம். இதில் முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் சூறையாடல் அப்படின்ற 1303 நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக.
இந்த சைடு ஃபுல்லாக வம்சங்கள் கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடான பகுதிகளை இந்த சைடு நம்ம வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சையது வம்சம், சையது வம்சமுக்கு இங்கே மேட்ச் ஆகிறது என்ன அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷா. சையது வம்சத்தினுடைய கடைசி அரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. இவர் 1451 தன்னுடைய பதவியை வந்துட்டு துறந்திருப்பார். அதுக்கப்புறம் சிர்ஹிந்த் ஆளுநரான பஹலுல் லோடி லோடி வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகே, அடுத்தது அடிமை வம்சம். அடிமை வம்சம் அப்படின்றது குவைத் உஸ் இஸ்லாம். குவைத் உஸ் இஸ்லாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்ட மசூதி. இதுதான் இந்தியாவின் மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லோடி வம்சம் அப்படின்னா பானிபட் போர். பானிபட் போர் 1526 வந்துட்டு நடைபெற்று இருக்கும். லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசரான இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் பானிபட் போர். இந்த பானிபட் போரினுடைய முடிவில் லோடி வம்சமும் வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கும். டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு பேரரசுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கும். அடுத்தது கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் சூறையாடல். அலாவுதீன் கில்ஜி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாலிக் கபூர் படையெடுப்பு செஞ்சு நிறைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சுருப்பார். அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் சூறையாடல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிறது தோவா புரட்சி. தோவா புரட்சினா முகமது பின் துக்ளக்குடைய காலத்தில் தோவாப் அப்படின்ற பிளேஸில் இருக்கிற பீப்புளெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலவரியை பணமாக வாங்கும் காரணமாக வேளாண்மை செய்வதையே நிறுத்தியிருப்பாங்க. அங்கே ஒரு கிளர்ச்சி வந்துட்டு நடைபெற்றிருக்கும். அதற்கு பேர் தான் தோவாப் புரட்சி. ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 எஸ் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 4, 1, 5, 2, 3 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். குதுப் மினாரை கட்டி முடித்தவர். குதுப் மினாரை கட்டி முடித்தவர். ஆப்ஷன் ஏ ஐபக், ஆப்ஷன் பி இல்துமிஷ், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி பால்பன். எஸ் இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இல்துமிஷ் அப்படின்றது தான் சரியான பதில். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ். கட்ட தொடங்கியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு 1236 வந்து பார்த்திங்கன்னா குதுப் மினாரை வந்துட்டு இல்துமிஷ் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். காராவின் ஆளுநர். காராவின் ஆளுநர் யார்? ஆப்ஷன் ஏ துக்ரில் கான், ஆப்ஷன் பி பஹலுல் லோடி, ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி ஜூனா கான். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி. காராவினுடைய ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. ஏன்னா கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்த ஜலாலுதீன் கில்ஜியோடைய தம்பி மகன்தான் அலாவுதீன் கில்ஜி. அவரை காராவின் ஆளுநராகத்தான் ஜலாலுதீன் கில்ஜி வந்துட்டு நியமனம் செய்திருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செய்துவிட்டு அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறியிருப்பாங்க. இல்லை துக்ரில் கான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வங்காள மாகாண ஆளுநர். பஹலுல் லோடி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சிர்கிந்த் பஞ்சாப் சையது வம்சத்தில் சிர்கிந்த் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக இருந்தவர் தான் பஹலுல் லோடி. சையது வம்சத்தினுடைய கடைசி அரசனான அலாவுதீன் ஆலம் ஷா பதவியை துறந்ததுக்கு அப்புறமா லோடி வம்சத்தை தோற்றுவிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஹலுல் லோடி தான். சரிங்களா. ஜூனா கான் அப்படின்றவர் முகமது பின் துக்ளக் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் துக்ளக்குடைய மகன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த கிளாஸோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.